ஹாய் ஆல், இட்ஸ் விஜே. ஃப்ரைடே மார்னிங் என்னோடய ஃபேவரட்டான சாங்கோட தான் அன்றைக்கி டேவே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இப்போல்லாம் வார்ம் வாட்டர் காலைல எழுந்தோடனே கொஞ்சம் குடிச்சிக்கிறேன். டீயை டோட்டலாகவே இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன். அன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன் சமையல்னால் சுண்டல் குழம்பு தான். அதுக்காக காலையிலே சாதம் ஊற போட்டாச்சு. சுண்டல் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் வேக வச்சு எடுத்துகிட்டேன். மசாலாவும் ரெடி பண்ணி ஆட்டி வச்சுட்டேன். இந்த தடவை சுண்டல் குழம்பு கொஞ்சம் கறி குழம்பு மாதிரி இருந்தது. நல்ல டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. அம்மும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு நான் காலையில் ஏதாவது செஞ்சுக்கலாம், மதியத்துக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம் வந்தேன். ஏன்னா எனக்கு சுண்டல் குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிட சுத்தமாக பிடிக்காது. அது ஏனே தெரியல, எனக்கு சாதத்தில் போட்டாலே அந்த டேஸ்ட்டே சுத்தமாக பிடிக்காது. ஸோ நான் எனக்கு மட்டும் மதியம் சப்பாத்தி போட்டுக்கலாம், காலையில் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அமுச்சு விட்டுட்டேன். குட்டிப்பாவை வேன் ஏற்றி விட்டுட்டு வந்து தான் நான் எல்லாமே எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் குட்டிப்பாவை அனுப்பிச்சிட்டு வந்து தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா ரெண்டு பேருமே கிளம்புனா தான் எனக்கு மைண்டே ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக ஃப்ரீயாக இருக்கும். அப்போ தான் எனக்கு பிடிச்சதை செய்வேன். இந்த புட்டு மாவு நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். நெருன்னு இருந்தது. சரி, நான் புட்டு செஞ்சால் சரியாயிடும்னு சொல்லிட்டு நானும் தண்ணி தெளித்து பார்க்குறேன். அது அப்படியே தான் இருக்குது. என்னானே எனக்கு புரியலை. சரி பரவாயில்ல, இப்படி தான் இருக்கும் போலன்னு நினச்சிட்டு நான் பிடிச்சி பார்த்தேன். பிடிச்சிச்சு. சரி எல்லோரும் இந்த இதில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு வச்சு நானும் நெய் ஊற்றி தேங்காய் சீனிலாம் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அது எனக்கு என்னமோ நெஞ்சில் ஒரு மாதிரி தகட்டிருச்சு. ஐயோ அது வேணாம், நம்ம நிறையா வேறு செஞ்சுட்டோம், பரவாயில்ல இன்றைக்கி வீணாக போனாலும் பரவாயில்லன்னு கீழே கொட்டிட்டேன். அதோடு இன்றைக்கி மதுரைக்கு போகிற வேலையை வேண்டி இருந்துச்சுன்ட்டு பஸ்ஸில் கிளம்பியாச்சு. அந்த பஸ்ஸில் சீட்டில் அது பார்த்தா அது அப்படியே கிருன்னு சுற்று. அதை பார்த்து எனக்கு தலை சுற்றிடுச்சு. மாடி அப்படின்னு கண்ணை மூடிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. குட்டிப்பாக்க ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்காக தான் வந்தோம். எப்போவுமே அந்த ஹாஸ்பிட்டல் அப்படியே நிரம்பி வலியும் ஆளாக, இன்றைக்கி ஆளே இல்லை. சரி சீக்கிரம் பார்த்துடலான்னு ஒரு ஆசையோடு போனால் டாக்டர் வர்றதுக்கே 1/2 hour மேலே ஆச்சு. ஒரு வழியாக பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லவும் திருப்தியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் எனக்கு செம்ம டயர்டாக இருந்தது. எப்போவுமே நாங்கள் போகையில் ஒரு மாதிரி டிராஃபிக்காக கசன்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒரு வழியாக அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். டட்டா பை பை. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.